ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 9 to 13 டிசம்பர்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, இன்றைக்கான எபிசோட்டை முதல் பாதியில் வந்து ப்ரொமோவில் காட்டிட்டாங்க. அந்த ப்ரொமோ பார்க்கும்போதே செம்ம கோவமாக தான் வருது. ஏன்னா சண்டே சூப்பரான ப்ரொமோ வரும், இந்த வாரத்துக்கான ஸ்டோரி என்னான்னு கெஸ் பண்ணலான்னு பார்த்தா ப்ரொமோ கொடுக்கல. சரி, இன்றைக்கி மண்டேவாவது காலையில் சூப்பரான ப்ரொமோ கொடுப்பாங்க, இந்த வாரத்துக்கான ஸ்டோரியை சொல்லுவாங்கன்னு பார்த்தா காலையில் ப்ரொமோ வரல, சாயந்தரம் தான் ப்ரொமோ வந்துச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்ப கோவமாயிடுச்சு. ஏன்னா ப்ரொமோவில் எந்த ஒரு ஸ்டோரியுமே நமக்கு அதாவது வெளியில் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் அந்த ஃபோட்டோ வச்சு நம்ம கெஸ் பண்ணி வேணால் எல்லா விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் தெளிவாக பேசலாம். சரி, இப்போ ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது விஜய் போயிட்டார். ஏற்கனவே பார்த்தா அந்த காவேரியோட ஃபோனை வந்து ராகினி சைலண்ட்டில் போட்டது எல்லாம் நடந்துருச்சு. இப்போ வந்து விஜய் வந்து வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்தா மறுபடியும் இங்கே வெண்ணிலாவுக்கு பார்த்தோம்னா உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால் இங்கே ஒரு ஆள் இருக்கணுங்கிற மாதிரி நர்ஸு சொல்லிடுறாங்க. விஜய் வந்து அங்கே வெண்ணிலா கூட இருக்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இங்கே காவேரிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் எடுத்து பண்ணுறாரு. பார்த்தா சிக்னல் பிஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி அது வருது ஃபோனில். ஏன்னா தான் ராகினி ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்களே. இங்கே பார்த்தா காவேரி ஃபோனை வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அதோட ப்ரொமோ முடிச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.